ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை பூசணி கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: வெள்ளை பூசணி, பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகாய், கறி மசாலா தூள். அதாவது கறி மசாலானா சிக்கன் இது நம்ம மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, எண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. 300 கிராம் வெள்ளை பூசணிக்காக தோலை நீக்கிட்டு துருவிக்கோங்க. அதுக்கப்புறமா 25 கிராம் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், நல்லா காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட துருவி வச்சுருக்கக்கூடிய வெள்ளை பூசணிக்காயும் சேர்த்து பொடியாக நறுக்கிய 1/4 கப்பு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டிங்கன்னா சுவையான வெள்ளை பூசணிக்காய் கோலா உருண்டை ரெடி. இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.